இதாங்க நாங்கள் சஃபாரி போன வண்டி. ஒரு 20 பேர் இருக்கும். அங்கேருந்து மெதுவாக கிளம்பினோம். புலிகளை தேடி நமது பயணம். அந்த டிரைவருக்கு எங்கெல்லாம் எந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும் போல இருக்குது. மெதுவாக அந்த ரோடு போகிற இடத்துலலாம் அவர் விளைஞ்சு எங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார். ஒரு பெரிய காடு மாதிரி தோணலை, ஏதோ ப்ரஷஸ். முதல் ஆளை பார்த்துட்டோங்க, ஒரு யானை. அந்த மரங்களுக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருந்தது. ஆனால் அது எங்களை பார்த்த உடனே மெதுவாக நடந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மிருகங்கள்லாம் நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட யானைங்க போல் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் கூட பாதர் பண்ணலைங்க. அது எங்களை இக்னோர் பண்ணிட்டு அது மாட்டுக்கு அது வேலையை பார்க்க போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் மெதுவாக அதோட ஸ்பீடுக்கே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். அது என்ன தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு பார்க்குறதுல ஒரு ஆசை. ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பயமாக தான் ஆயிடுச்சு. பாருங்கள். ஆனால் நம்ம டிரைவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க. ஏன்னா டெய்லி வண்டி ஓட்டுறாரு, அவருக்கு தெரியும் இந்த யானை ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்ட்டு. அவர் மாட்டு வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் யானையை ஃபோட்டோ எடுக்க அதுக்கெல்லாம் நிறைய டைம் கொடுத்தாரு. மெதுவாக அந்த யானையை அப்படியே திரும்பி அது வேலையை பார்க்க போயிடுச்சு. டிரைவர்கிட்ட அது எங்கே போகுதுன்னு கேட்டால் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அதில் தண்ணி குடி தான் போகும் அப்படின்ட்டாரு. பாருங்கள், நாங்கள் புலின்னு தேடி கடைசியில் ஒரு யானையை தான் பார்க்க முடிஞ்சுது. ஒரு யானை இல்லை, நிறைய யானையை பார்த்தோம், நிறைய மான்களை பார்த்தோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு புலி கூட பார்க்க முடியலைங்க. மேபி அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம்.